வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நமது தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் 47,013 நிரந்தர பணியிடங்கள். பள்ளி கல்வித்துறையில் 47,013 காலிய பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணை வெளியீடு. பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. இதை பற்றி நம்ம விரிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 24 பக்க ஜிஓ. அதில் எதெல்லாம் நிரந்தரமாக்கப்படும் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 5,418 பணியிடங்கள் இப்போ ஓய்வு வரும்போது அது சரணடைச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 52,576. அப்புறம் ஒரு 2, ஸோ 578. ஸோ இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, இதை நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நியூ ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஏற்கனவே பணியில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்ரி 3 months ஆர் 6 months நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்ததை பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரொட்டீன் ஒர்க் தான். ஸோ அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நிரந்தர பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள். அவங்களுக்கு அப்பப்போ சம்பளம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு ஜிஓ போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதில் இந்த 47,013 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக, திரும்ப சொல்கிறேன், இதுக்காக புதுசாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுக்கு இல்லை, ஏற்கனவே டெம்பரரியாக வேலை பார்த்துருக்கவங்கள யாரையும் கொண்டு போய் இங்கே நிரந்தர பணியாளராக ஆக்க போகிறதில்ல. இது ஆல்ரெடி இருக்கிற போஸ்ட்டு. இது எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அரசு ஆசிரியர்களாக இருக்காங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சொல்லப்போனால் இந்த 5,418 பணியிடங்களில் பணிபுரிவங்கள் ஓய்வு பெஞ்ச உடனே அந்த போஸ்ட்டை எடுத்துருவாங்க. அதுக்கு புதுசாக ரெக்ரூட்மெண்ட்லாம் கிடையாது. 145 பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31/12/2028 வரைக்கும் மட்டும்தான் தொடர் நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸ்வீப்பர்லேருந்து சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வரைக்கும் அந்த போஸ்ட்லாம் அதில் இருக்குது. இன்னும் பாருங்கள், டிஆர்பி ஆனுவல் பிளானர். யூஸ்வலாக ஆனுவல் பிளானர் போட்டால் அந்த ஆனுவல் பிளானர் படி நடத்த மாட்டாங்க. இந்த தடவை ஆனுவல் பிளானரே போடலை. ஏன்னா பிஜி டிஆர்பி நடக்கணும். ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கீஸ் கூட வெளியிடாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு, அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுவும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஸோ இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள், அதற்கப்புறம் ஆசிரியர்களுக்கும் வேலைப்பளு இதனால் அதிகமாக இருக்குது. டிஇஓ இஷ்யூவை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஏன் டிஇஓ ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கும் இன்னும் போஸ்ட் போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த எக்ஸாம்ஸுக்கும் ரிசல்ட்ஸ் விடாமல் இருக்கிறாங்க, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே விடாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி டெட்டும் கேஸஸில் இருக்குது. கேஸ் முடிஞ்சால் தான் அது வரும். பார்க்கலாம் அடுத்த காணொலியில். நன்றி.